நிகிதா வணக்கம். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய போர் உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் 32வது நாளாக போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரான் மீது போர் நிறுத்தம் என்று அறிவித்தாலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானும் அதற்கு தக்க பதிலடியும் கொடுத்து வருகிறார்கள். அதையும் தாண்டி பொருளாதார முடக்கத்தை நோக்கி இந்த போர் சென்று கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் திடீரென்று ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பெரும் வெடிப்பின் வீடியோவை பகிர்ந்திருந்தார். ஆனால் அதை பற்றி எந்தவித தகவலும் குறிப்பிடப்படவில்லை. வெறும் ஒரு மிகப்பெரிய வெடிக்கிற வீடியோவாக இருக்கின்றது. ஆனால் அதில் எந்தவித தகவலும் குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பிறகுதான் அந்த வீடியோ தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இந்த வீடியோடைய பின்னணி பொறுத்தவரையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இரண்டு நாடுகளும் சேர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஈரானுடைய மிகப்பெரிய ராணுவ ஆயுத கிடங்கை குறிவைத்து 1000 கிலோ எடை இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் ஈரான் மீது நடத்தியிருக்கிறார்கள். அந்த வீடியோவை தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருக்கிறார். இந்நிலையில் தான் இந்த வீடியோ தொடர்பாகவும் அது ஏற்படுத்திய தாக்கம் தொடர்பாகவும் தற்போது அதிக அளவில் பேசப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் தொடர்ந்து போர் என்பது 5வது வாரமாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை என்பது மிக முக்கிய பங்கு வகிப்பதாக மாறி இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை திறக்காவிட்டால் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். 10 நாட்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை போர் நிறுத்தம் என்று அறிவித்திருந்தாலும் கூட தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானை தாக்கி வருகிறது. அது மட்டுமில்லாமல் தரைவழி தாக்குதல் மேற்கொள்ளும் அமெரிக்கா தயாராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த தாக்குதல் என்பது தீவிரமாக என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் நமக்கு தெரிய வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்த அடுத்த நாள் தான் இந்த வீடியோவை அவர் பகிர்ந்திருக்கிறார். சரியாக இந்திய நேரப்படி இன்று காலை 6:20 மணி அளவில் ட்ரம்ப் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படக்கூடிய ஒரு காணொலி ஒன்றையும் எதுவும் குறிப்பிடாமல் பகிர்ந்தார். அப்படி என்றால் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. இது எங்கு நடந்தது, இதனுடைய தாக்கம் என்ன, பின்னணி என்ன என்று தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்தது. அதற்கு பிறகுதான் அது தொடர்பான தகவல்கள் எல்லாம் வெளியானது. அதாவது இந்த தாக்குதல் என்பது ஈரானுடைய மிகப்பெரிய ஆயுத கிடங்கான இஸ்பஹான் மீது நடத்தப்பட்டிருக்கிறதாகவும் சுமார் 1000 கிலோ பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்க விமானப்படை மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டும் சேர்ந்து கூட்டு தாக்குதலாக நடத்தி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஈரானுடைய மத்திய பகுதியில் தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்பஹான் கிடங்கு ராணுவ மற்றும் அணு திட்டங்களுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இடத்தில் தான் ஈரானிடம் இருக்கக்கூடிய 540 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இஸ்பஹான் நகரில் நிலத்தடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் அந்த இடத்தை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டும் கூட்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனால்தான் இது போரினுடைய அடுத்த கட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் போர் மிக தீவிரமாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு தாக்குதலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்திற்காக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இஸ்பஹானில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் அந்த பகுதியை குறிவைத்து இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக கூட கடந்த ஆண்டு கூட ஈரானுடைய அணுசக்தி நிலைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற அமெரிக்க தாக்குதலின் போது கூட இந்த நகரம் தான் இலக்கு வைக்கப்பட்டது. அங்குதான் யுரேனியம் இருப்பதாக சொல்லப்பட்டு கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலின் போது அந்த பகுதி தான் குறிவைக்கப்பட்டது. இதனிடையேதான் சுமார் 540 கிலோ என மதிப்பிடப்பட்ட அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை ஈரான் இந்த பகுதியில் தான் நிலத்தடியில் பதுங்கி வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியானதை அடுத்து அந்த இடத்தை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இணைந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டாலோ ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்கவில்லை என்றாலோ ஈரானுடைய அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் உள்ளிட்ட பொது கட்டமைப்புகள், கார்க் தீவு அனைத்து முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அவர் எச்சரிக்கை விடுத்த அடுத்த நாளில் இந்த நிகழ்வு நடைபெற்ற தொடர்பான வீடியோவை ட்ரம்ப் தன்னுடைய சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. இது போரின் தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதையும் காண்பிக்கின்றது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.